இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய செட்டப்பு. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து ஆன் ஆகுது இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஆன் பண்ணுற பட்டனு, செவப்பு கலர் பட்டனு. இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நோக்கியான்னு எழுதிருச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ரொம்ப லைட்டாக தெரியுது. ஆனால் கீபேடுக்கான அந்த லைட் வந்து நல்லா பவராகவே எரியுது. இது வந்து பிரைட்னஸ் வந்து லைட்டாக தெரிஞ்சு சும்மா இப்படி ஒரு தட்டு தட்டின உடனே இது வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லாவே இந்த டைமு டேட் எல்லாமே நல்லா தெரியுது, நல்லா தெரியும். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து இந்த நோக்கியா மொபைலை வந்து ரெடி பண்ணி பார்த்தோம். இது வந்து டிஸ்பிளே நல்லாவே ஆன் ஆச்சு. ஆனால் பிரைட்னஸாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நாம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்காக பவர் சப்ளை வந்து பேட்டரியிலேருந்து நம்ம கொடுத்து, இந்த மாதிரி பேட்டரியிலேருந்து நம்ம பவர் சப்ளை வந்து கொடுத்து, இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸை வந்து ஏற்றி இந்த மொபைலை வச்சு நல்லா யூஸ் பண்ணி நல்லா கேம் விளையாட போகிறோம். இதில் என்னென்ன கேம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலை வந்து கலத்திக்கிறேன். அவ்வளோதான், கழுத்திட்டேன். இதோட கீபேட் எடுத்துடலாம். இதோட மதர் போர்டு இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இதுதான் இதனுடைய மதர் போர்டு. இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ் மைனஸ்க்கு 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து 2 பின் இருக்குது, 3 பின் இருக்குது, ஆல்ரெடி வச்சுருக்கு. இதோட ப்ளஸ் மைனஸ் தான் பின்னாடியும் வந்து இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பேட்ரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்ரி வந்து எடுத்துகிட்டு இந்த பேட்டரியில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை வந்து இந்த மொபைலோட ப்ளஸ் மைனஸில் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். இந்த முதல்ல வந்து சால்ட்ரிங் கம்பி வந்து நான் எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் கம்பி எடுத்துகிட்டு 2 பின்லேயும் வந்து நான் வந்து சால்ட்ரிங் வச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து இந்த மொபைலோட ப்ளஸில் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். இதுதான் இதோட ப்ளஸ்ஸு. இதோட ப்ளஸ்ஸை வந்து இதில் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், சால்ட்ரிங் வச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த ப்ளூ தான் வந்து இப்போ நெகட்டிவ் மைனஸு. இது வந்து இந்த மொபைலில் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், வந்து கரெக்டாக சால்ட்ரிங் வச்சிட்டோம். நம்ம வேலை வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய செட்டப்பு. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து ஆன் ஆகுது இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஆன் பண்ணுற பட்டனு, செவப்பு கலர் பட்டனு. இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நோக்கியான்னு எழுதிருச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ரொம்ப லைட்டாக தெரியுது. ஆனால் கீபேடுக்கான அந்த லைட் வந்து நல்லா பவராகவே எரியுது. இதில் வந்து நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து மாற்ற போகிறோம். இது வந்து பிரைட்னஸ் வந்து லைட்டாக தெரிஞ்சு சும்மா இப்படி ஒரு தட்டு தட்டின உடனே இது வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லாவே இந்த டைமு டேட் எல்லாமே நல்லா தெரியுது, நல்லாவே தெரியும். இதில் வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கால் செட்டிங், ஃபோன் செட்டிங் இதில் இருக்குது. நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து இப்போ ஏற்றலாம். டிஸ்பிளே செட்டிங் இது கீழே அது போயிடலாம். வால்பேப்பர், பேக் லைட்டு, கிளான்ஸ் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நம்ம வந்து பிரைட்னஸை வந்து ஏற்ற போகிறோம். வால்யூமும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. செட்டிங்ஸு, டிஸ்பிளே செட்டிங்ஸு. இதில் வந்து பிரைட்னஸ் எங்கே ஏற்றுறதுன்னு தெரியல. ஃபோன் செட்டிங்ஸ், லாங்குவேஜ். இதில் வந்து நம்ம கேம் விளையாட போகிறோம். செலக்ட் கேம் கொடுத்துடலாம். இதில் வந்து ஸ்னேக் கேம் இருக்குது, பபுள் கேம் இருக்குது, ஏகப்பட்ட கேம் இருக்குது, 6 கேம் இருக்குது. நம்ம ஸ்னேக் கேம் கொடுத்துடலாம். பாம்பு வருது, பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம விளையாட போகிறோம். பாம்பு வந்து ஓடுது. இதை நம்ம ஈஸியாக விளையாடுறதுக்காக இந்த கீபேடை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம விளையாடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பு கேம் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். பழைய மொபைலை வந்து இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து
டிஸ்பிளே வந்து தெரியுதா இல்லைன்னு தெரியல, நல்லாவே தெரியுது எனக்கு. எஃப்எம் வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து எஃப்எம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மொபைல் வந்து நல்லா வேலை செய்யுது. நம்ம வந்து வேறு பேட்டரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேட்டரி சால்ட்ரிங் வச்சுக்கிற ப்ளஸ் மைனஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ப்ளஸ் எடுத்துட்டோம், அதே மாதிரி மைனஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டோம். இந்த 2 பின்னி வந்து நல்லா வந்து நம்ம சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு ஹீட் பண்ணி நல்லா சின்னஸாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து இன்னொரு ஃபோனையும் எடுத்து வந்து ஆன் ஆகுதில்லை செக் பண்ணி பார்த்தோம். இதுக்காக வந்து நான் வந்து அந்த இன்னொரு ஃபோனை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நோக்கியா ஃபோன் தான். இந்த நோக்கியா ஃபோனில் இருக்கிற இந்த ஒரு கீபேடுக்கு போகிற சின்ன எல்இடி வந்து எதுலையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு பின்னில் வந்து ஒரு ஒயரை வச்சுக்கினேன், இன்னொரு பின்னில் இன்னொரு ஒயரை வச்சு பார்க்குறேன். லைட்டு வந்து எரியுது, பார்த்தாலே தெரியும். அப்படின்னா அது வந்து கீபேடுக்கு போகிறது ஒயர் வந்து நல்லாவே இருக்குது. நாம் வந்து இதுலேயே வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து சால்ட்ரிங் வச்சு இந்த மொபைல் வந்து ஆன் ஆகுது இல்லை செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்காக வழக்கம் போல் நாம் வந்து சால்ட்ரிங் கம்பி எடுத்து ப்ளஸ் மைனஸ் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். ப்ளஸ் வந்து சால்ட்ரிங் வச்சிட்டோம், அதே மாதிரி மைனஸ் சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம போன மொபைல் யூஸ் பண்ண அதே பேட்டரி தான். இந்த பேட்டரி வந்து எடுத்து ப்ளஸ் மைனஸ் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். முதல்ல வந்து ப்ளஸ் எடுத்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோ சால்ட்ரிங் வச்சிட்டோம். அதே மாதிரி மைனஸ் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம் மொபைலில். அவ்வளோ சால்ட்ரிங் வச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன காமெடி இருக்குது. நம்ம ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது, ஆனால் நம்ம படம் தெரியுறதுக்கான டிஸ்பிளே வந்து இல்லை. இதோ இங்கே இருக்குது இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து இந்த பின்னாடி இருக்கிற பின்னில் வந்து இப்போ நம்ம வச்சு போட்டுடலாம். கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த மொபைல் வந்து ஆன் ஆகுதா இல்லையா. இது வந்து கீபேடு வந்து மேலே இருக்கிறது வந்து இல்லை. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். தெரியல, ஆன் ஆகலை. வேறு பண்ண எடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கா இல்லை செக் பண்ணி பார்க்கணும். நம்ம டிஸ்பிளே வந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம இந்த 2 பின்னி வந்து வெளியே வந்து சால்ட்ரிங் வச்சு எடுத்துடலாம். இதை வந்து தனியாக எடுத்துடலாம். டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் வந்து நாம் அந்த டிஸ்பிளேவை பிரித்து உள்ளே வந்து இருக்கிற எல்இடி வந்து இது எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே மூழ்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு மறக்காமல் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் கைஸ். பாய்.